ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எவ்ரிடே நியூஸ் சேனலிலேருந்து நான் உங்கள் பாவை. இன்றைக்கி நம்ம வந்து மேரோ வெஜிடபிள் சாம்பார் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல ஒரு கப் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது கூட அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துடலாம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பருப்பு க்ளீன் பண்ணியாச்சு. அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கீனி போட்டாச்சு. பெருங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பருப்பு வெந்து வரக்கூடிய அந்த நேரத்துக்குள்ளே நம்ம இந்த மேரோக்காயை வந்துட்டு நம்ம தோலை சீவிட்டு நமக்கு தேவையான சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது மேரோ வெஜிடபிள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தபடியாக நம்ம குழம்பு தாளிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துடலாம். அது வெடித்து வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு வெங்காயம், கட் பண்ண வெங்காயத்தை நல்லா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இது கூட கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் நம்ம சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ வதக்கிக்குவோம். வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மேரோ வெஜிடபிளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி இதை வேக வச்சிடலாம். இது வெந்துட்டுருக்கக்கூடிய அந்த நிமிஷத்தில் பருப்பு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தாளித்தது வந்து நல்லா கொதித்து காய் பாதி வெந்துருச்சு. இது கூட நம்ம கடைஞ்சி வச்சுருக்கக்கூடிய பருப்பை சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் சேர்த்து கலக்கி பருப்போடு சேர்த்து விட்டுறலாம். அதில் இப்போது நம்மளோட மேரோ வெஜிடபிள் சாம்பார் ரெடி. ஹிந்தியில் இதுக்கு பேர் கோசா, இங்கிலீஷில் மேரோ. அட, தமிழ் இது பேர் என்னன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு பரங்கி பிஞ்சு தான். சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான காய். நல்லா கொதித்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவி இறக்கணும்னா சூப்பராக மணமான மேரோ வெஜிடபிள் சாம்பார் ரெடி. இப்போது நம்மளோட மேரோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கனாக்கா சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உகந்தது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.